எசேக்கியேல் 29:16. அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாய் இராமற் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். இனி எகிப்தியர் இஸ்ரவேலருடைய நம்பிக்கையாய் இராமற் போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் நாட்டுக்கு எகிப்தியர் மேல ஒரு நம்பிக்கை. அவங்க பலசாலிங்க, ரொம்ப வல்லமையானவங்க, இராணுவ பலம் உள்ளவங்க, நம்ம அவசரத்துக்கு அவங்க உதவியை எடுத்துக்கலாம், அல்லது பணம் கொடுத்தாவது அவங்க இராணுவ உதவியை நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பரவலான கருத்து. ஏன்னா அவங்க எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருந்ததுனால, அப்போ எகிப்து வல்லரசா இருந்ததுனால அவங்க மனசுல எகிப்து பக்கத்துல வேற இருக்கு, நடந்தே போயிடலாம். இப்ப சுயஸ் கால்வாய் இப்பதான் தோண்டினாங்க. சுயஸ் கால்வாய் அந்த இணைப்பு நிலப்பர பகுதியை தோண்டி இப்ப கால்வாய் தோண்டிட்டாங்க. முன்னால் அதெல்லாம் கிடையாது, நடந்தே போயிடலாம். ஆகினால அவங்களுக்கு எப்பவுமே மனசுல எகிப்தியன் இருக்கான், அவனை நம்ம அவசரத்துக்கு அவன் உதவியை கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எகிப்திய மேல ஒரு நம்பிக்கை. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு பார்க்கறதுக்கு எகிப்தியன் ரொம்ப பலசாலியா உதவி செய்யக்கூடியவனா தெரியறான், அதனால அவனை நம்புறீங்க. அந்த பிம்பத்தை நான் மாத்த போறேன். இனி நீங்க அவனை நம்புவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத அளவுக்கு அவனை நான் மாத்த போறேன்றார். 16ஆம் வசனம் சொல்கிறது, அதுதான் இப்ப படிச்சோம். 12 சொல்கிறது, எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவில் பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவில் 40 வருஷம் பாழாய் கிடக்கும். எகிப்து 40 வருஷம் பாழாய் கிடக்கும், அது வனாந்திரம் மாதிரி கிடக்கும் அப்படின்றாரு. அப்புறம் 14 சொல்றாரு, எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். 15, இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். ஒரு 40 வருஷம் எகிப்தை நான் வனாந்திரமாக்கிடுவேன், பாழாக்கிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சிறையிருப்பை திருப்பி அவர்களை திரும்பவும் எகிப்துக்கு கொண்டு வந்து எகிப்து மக்களெல்லாம், அப்போ அவர்கள் அற்ப ராஜ்யமாக தான் இருப்பாங்க, குறுகி தான் இருப்பாங்க. அவங்க பழைய மாதிரி வல்லரசா, பழைய மாதிரி அவங்க ஆயிட மாட்டாங்க. ஏதோ 10ஓடு 11 சாதாரண ஒரு நாடா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த பலனும் இல்லாத ஒரு நாடா, அவங்க பலவீனமான ஒரு நாடா, அற்ப ஜாதி, அற்ப ராஜ்யமாக இருப்பார்கள், குறுகி போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால இதுல 2 கோணம் இருக்கு. ஒன்று, நாம் எந்த மனிதன் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலதான் இருக்கணும். அந்த அரசியல்வாதி இருக்காரு, இந்த அதிகாரி இருக்காரு, இந்த ஊழியக்காரர் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் அவர் பார்த்துக்கிடுவாரு என்று யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. கார்டியன்றது வேற, அது நம்ம வளர்ற வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கிறாரு, அது கார்டியன். ஆனால் காட்ஃபாதர் அவர் தான் எனக்கு எல்லாம் பாதுகாப்பு, என்னை தூக்கி விடுறது, எனக்கு எல்லாமே அவர் தான் ஒருத்தரை வச்சிருக்கிறது உலகத்தில் வழக்கம். காட்ஃபாதர்னு ஒருத்தரை உலகத்தில் வச்சிருப்பாங்க. இந்த காட்ஃபாதர்ன்ற பேரில் ஒரு திரைப்படம் வந்துச்சு, அது 4 அத்தியாயம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதனுடைய கருத்து, ரவுடி கும்பல், மாஃபியா கும்பல், அவங்க மற்றவங்களுக்கு, ஒரு கூட்ட மக்களுக்கு அவங்க உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. ஒரு பக்கம் சட்டவிரோதமான தொழில் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வன்முறையில் இறங்குவாங்க, இன்னொரு பக்கம் தன்னை தேடி வர்றவங்களுக்கு உதவியும் செய்வாங்க. அப்படிதான் அதான் காட்ஃபாதர்ன்ற அந்த கதையினுடைய ஒரு மூல கருப்பொருள். 2வது இன்னொரு கோணம் என்னன்னா, மற்றவங்க என்ன நம்புற மாதிரி, என் மேல நம்பிக்கையை வைக்கிற மாதிரி நான் என்ன காட்டிக்கொள்வேன், ஆனால் அது எனக்கு நல்லது அல்ல. நான் சிறையிருப்பில் போவதற்கோ, நான்
அற்பமான ராஜ்யமாய் போவதற்கோ குறுகி போவதற்கோ அது காரணமாகி விடலாம். 131 சங்கீதத்துல மாபெரும் அவனை சக்கரவர்த்தின்னு சொல்லலாம் தாவீத. ஏன்னா அண்டை நாடுகள் எல்லாத்தையும் அவன் ஆண்டான். அவைகளெல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டின. 131 சங்கீதத்துல முடிவுல அவன் சொல்றான், 3ஆம் வசனம், இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. அவன் ராஜா, சக்கரவர்த்தி. அங்க சிரியா வரைக்கும் எல்லா நாடுகளையும் தனக்கு கீழே கொண்டு வந்து கப்பம் கட்ட வச்சவன். அந்த ரீஜனல் பவர், அந்த அந்த வட்டாரத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் அவன் சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட தாவீது சொல்றான், என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. 131:1, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகள் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. எனக்கு பெருமை இல்லை. தாவீது சொல்றான், எனக்கு பெருமை இல்லை. எனக்கு பெருமை இல்லாதனால எனக்கு மிஞ்சின காரியங்கள்ல நான் தலையிட மாட்டேன். ஒரு ராஜான்றமே சர்வ அதிகாரி. அவன் யாரையும் கொல்லலாம், யாரையும் உயிரோடு வைக்கலாம். அவ்வளவு அதிகாரம், வானாளாவிய அதிகாரம் உண்டு அவனுக்கு. நான் அவனே சொல்றான், எனக்கு மிஞ்சின விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன்னா அது அவன் சொல்றது என்னன்னா, கர்த்தரை நம்பட்டும். ஏன்னா அந்த காலத்து ராஜாக்களை தான் தன்னை கடவுள் என்று காட்டினார்கள். தன்னை கடவுள் என்று மக்களை வணங்க செய்தார்கள், வணங்குவதிலே சந்தோஷப்பட்டார்கள். அப்படி நிறைய ராஜாக்கள் இப்போ சமீப காலத்துல கூட அப்படி இருந்திருக்காங்க. ஜப்பான் மன்னரெல்லாம் 2வது உலக யுத்தம் வரைக்கும் அவரை கடவுளா தான் கும்பிட்டுருக்காங்க. ஆனா அவன் சொன்னான், இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. அதனால என்னைக்கு ஒரு ஊழியக்காரனை கடவுள் சாணத்துல வைக்கிறாங்களோ அந்த ஊழியக்காரனுக்கு ஆபத்து. அவன் சிறைப்பட்டு போயிடுவான். அவன் அற்ப ராஜ்யமாய் மாறிடுவான், குறுகி போயிடுவான். ஆகினால நம்ம அடக்கி வாசிக்கிறது நல்லது. தகப்பனோ கணவனோ அதிகாரியோ தலைவரோ ஊழியக்காரரோ யாரோ, நாம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளேயே நம்மை வைத்து கொண்டு அடக்கி வாசித்து கர்த்தரை நம்பும்படி மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவரை நம்புவதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்வோமானால் சிறையிருப்பிலிருந்து, தேவையில்லாத சிறையிருப்புகள் குறுகி போவது, இதிலிருந்து நாம் தப்புவோம் என்பது நிச்சயம். ஆமென்.